கேரளாக்குள்ள போயிட்டா வர நமக்கு கோபுரம் வர அலோடு இல்லை. ரோடு கீழே இருக்கு பாருங்க அந்த ரோடு. ரொம்ப ரொம்ப வருஷம் கைஸ். பத்மநாப சுவாமி டெம்பிள் பார்த்துட்டு கபில் பீச் போக சொன்னாரு. பைக் கொஞ்சம் மேலே இருக்கு, அது பண்ணிட்டு போய் இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கோம். சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நைட்டு பெட்ரோல் பங்க்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க தான் எழுப்பி விட்டாங்க. ஓ சன்ரைஸ் பார்க்கணும் சொன்னீங்களே போங்க அப்படின்னு கொஞ்சம் எழுப்பி விட்டாங்க. சில பெட்ரோல் பங்க்ல தான் அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய பெட்ரோல் பங்க்ல அலோவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பைக்கர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி தான். ஓகே கைஸ், வியூ பாயிண்ட் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் சன்ரைஸ் ஆயிடுச்சு கைஸ். இடத்த கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள சன்ரைஸ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்மளால எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் இருக்கு. கைஸ் கிளம்பிட்டோம். இங்கே தான் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த பெட்ரோல் பங்க்கில் தான். சூப்பராக புது பெட்ரோல் பங்க் நீட்டாக இருந்துச்சு. கிளம்பிட்டோம். ஸோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எடிட்டிங்கு. அது எஸ்டி ஷோரூம் போகிற மறுபடியும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அங்கே போயிட்டு மீதி எடிட்டிங் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி விட்டுருந்தோம். இன்றைக்கி டே 1 வீடியோ. இன்றைக்கி இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டே 4. என்னடா டே 4 ஆயிடுச்சு. ஓகே கைஸ், போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. திருவனந்தபுரத்துக்கு 101 கிலோமீட்டருக்கு நாகர்கோவில் வழியாக போகிறோம். நாகர்கோவிலுக்கு 16 கிலோமீட்டர், திருநெல்வேலி 81, கன்னியாகுமரி 4 கிலோமீட்டர். ஸோ நாகர்கோவிலுக்கு 16 கிலோமீட்டர். அது இல்லடா, இது போடா. தப்பாக போயிட்டேன். நான் நாகர்கோவில்லாம் பெரிய ரோடு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பார்த்தா இது ஒத்தாடி பாதையில நானும் தேடுறேன். நிறைய பேர் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்க. என்னடா ஏதோ மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சிருப்பீங்க. தனியா பர்சனலா கேளுங்க, ஒருவேளை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்றேன். அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. இவ்வளோ
நாளா நாங்க ஓட்டி வந்தோம்ல, இன்னைக்கு தான் நாங்க முதல்ல ஹில் ஸ்டேஷனை பாக்குறோம். ஹில்ஸே பாக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே ஹில்ஸா தான் இருக்க போகுது. நார்மல் டெரைன் கிடையாது, அட்வென்ச்சர் டெரைனா தான் இருக்க போகுது. எல்லாமே காடு, மலை, அனிமல்ஸ், இது எல்லாமே தான் பார்க்க போறோம். ஊட்டியில வேற ஸ்னோ பெய்யுது, ஸ்னோஃபால் இருக்கு. ஸோ அங்க டெஃபினட்டா போறோம் கைஸ். எடுக்கிறோம் வீடியோவை, ஸ்னோ வீடியோவை நம்ம பைக்லயே. கைஸ், நாகர்கோயில் வந்துட்டோம். காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் பைபாஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். Twilight echoes boom. Sons of war bear hopes flag high. March through fire, never shy. Battle drums pound in our hearts. Charge into fray, leave fear apart. பிரிட்ஜு செமையா இருந்துச்சா? நாங்கள் அந்த ஹைவேல தான் போயிட்டு இருந்தோம். பிரிட்ஜு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் ரொம்ப பழைய பிரிட்ஜு என்னடா, சூப்பராக இருக்கண்ணா. அடே, நம்ம மட்டும் தான் பிரிட்ஜில் போகிற மாதிரி இருக்கு. ஸோ கேரளாவோட வாடை அடிக்குது கைஸ். என்னடா போமா, திருப்பிடுவோமா? வா, சூப்பராக இருக்கு கைஸ் ரோடு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்த ரோடுக்கு இது செம்ம ட்ரீட்டு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ ஜம்முல போகிறோம். கேரளாக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகிட்டோம் அஃபிஷியலி. தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். கொல்லம் போனோம். ரோடு ரொம்ப ஒர்ஸ்ட் கைஸ், சீரியஸ்லி. இந்த கன்னியாகுமரி டு அந்த கொல்லம் போகிற ரூட்டில் தமிழ்நாடு பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் ரொம்ப ஒர்ஸ்ட் கைஸ். நாகர்கோயிலெலாம் வந்து படுமோசம். பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, ஹைவே அதை போட்டுட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் ஓகே. இப்போது ரொம்ப 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 ஒர்ஸ்ட் கைஸ். பெட்ரோல் வர போடணும் அடுத்து. மைலேஜ் 29 தருது கைஸ். 2 பேரை வச்சு எடுத்துகிட்டு போனால் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே தான். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 1034 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கைஸ். மொத்தமானா ஆக்சுவலி இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஆட் பண்ணணும். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 0 பண்ணல. நிமலிச்சேரி பிரிட்ஜு அங்கே தான் 0 பண்ணேன். கேரளாக்குள்ளே போயிட்டா வர நமக்கு கோபுரம் வர அலோடு இல்லை.
என்ன ஆக போகுதுன்னு தெரில கைஸ். இங்கதான் ரோடு கீழே இருக்கு பாருங்க அந்த ரோடு. கொல்லம் போயிட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். கேரளால இருக்கிற கோலம் பீச் போலன்னு பார்த்தா இது என்னடானா ஒரு இடம் காமிச்சது கைஸ். ரொம்ப ஸ்ட்ரீப்பு, நடந்தே ஏற முடியாது. அதுல நான் வண்டியில ஏறனா எப்படி ஏறது? இதுவும் பாத்தீங்களா ஏறும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஆளு ஏறிடுவான். பிளாக் பேந்தர் ஒய்யால. என்னப்பா தம்பி எப்படி அப்படியே காட்டுது? ஓகே வந்துட்டோம் கைஸ் அட்வென்ச்சரா பண்ணி. இந்த கேரளால இதாங்க கைஸ் பிரச்சனை. ஒன்று ஸ்ட்ரீப்பா இருக்கும், பார்க்கிங்க்கு கைஸ். கோலம் வந்துட்டு நம்ம கோ ரைடருக்கான அப்புக்குட்டி இருக்காருங்களே, அவருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அவர் வந்து வேற கோஸ்டல் ரோடாகவே தான் வந்தார் ஃபுல்லாகவே. நாங்கள் வந்து நாகர்கோயில் அந்த சைடு வந்து NH66 ரோடு ஏறிட்டு கோலம் பீச்சுக்கு வந்துடுவோம். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கான். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். இதுக்கப்புறம் நாங்கள் திருவனந்தபுரம் போயிட்டு திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது பண்ணிட்டு கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கொச்சின் வழியாக போவோம். எங்களால் முடியுதோ அங்கே போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு இல்லைச்சி டென்ட்டு போட்டுட்டு ஸ்டே பண்ணிடுவோம். மேக்ஸிமம் ஆலப்புழாவில் டென்ட் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லையா? எஸ், இப்போதான் கைஸ் திருப்தியாக இருக்கு. இந்த ரோடு ஏறினது இப்போ ரொம்ப ரொம்ப வருஷம் கைஸ். நாங்கள் தான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம், முடியல எங்களாலுமே. சஸ்பென்ஷன் என்னதான் நல்லா இருந்தாலும் எவ்வளோ வாட்டி கீரை மாற்றி 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 போடுறது. கிளச்சை பிடிக்கணும் கீரை போடணும், கிளச்சை பிடிக்கணும் கீரை போடணும். கொஞ்ச நேரத்துக்கு 6வது கீரில் ஒரு 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 செகண்டோட போக விட மாட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ பத்மநாப சுவாமி டெம்பிள் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் வந்துட்டு. ஸோ இப்போது அடுத்து எங்கே போகிறோன்னா வர்க்கலா போகலான்னு பிளான். வர்க்கலா போயிட்டு நைட் அங்கே டென்ட்டை பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மோட்டோ விலாக் பண்ண முடியாது, அதனால் வர்க்கலா போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஸோ வர்க்கலா போயிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 பேரும் வந்து வந்திருக்கோம். ஸோ கிரில் சிக்கன் கேட்டோம். அதோட ஏதோ என்னடா இது பிங்க் கலரில் இருக்குன்னு பார்த்தா அது என்னடா சொன்னாரு, குக்கும்பர். டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குடா, சாப்பிடுறேன். டிஃப்ரெண்டா இருக்குல்ல, கொஞ்சம் காரமா இருக்கும், வீட்டுமே இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வேற நான்வெஜ். ஆமா, இந்த ட்ரிப்லயே இன்னைக்கு தாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம். ஏன்னா டெய்லி வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கும் வந்து கோயிலுக்கு போனோம், திருவனந்தபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. சிக்கன் சாப்பிடும். இப்போ நைட்டு வர்க்கலாவில் போய் டென்ட் தான் போடுவோம். முடிஞ்சா பீச் சைட் போடுவோம், இல்லைன்னா பெட்ரோல் பங்க்லேயே போடுவோம். ஓகே
டென்ட்டை பிச் பண்ணிட்டு பிறகு vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஸோ ஒர்க்கில் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோடா டைமு? 12 மணி ஆயிடுச்சு. எங்கடா அது? 12 ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து நாங்கள் டென்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு நாங்கள் போலீஸ்காரங்கிட்ட கேட்டோம். அவர் எங்களை போன்னு சொன்னார். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இங்கே இருக்குன்னு கேட்டப்போ இங்கெல்லாம் எதுவும் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் தான் சொன்ன இந்த மாதிரி சவுத் இந்தியா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது டென்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு காப்பில் பீச் போக சொன்னார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6.6 கிலோமீட்டர். ஒரு எவ்வளோ நேரம் காட்டுச்சு? 16 மினிட்ஸ். ஸோ இப்போ தூக்கத்தில் இருக்கான். நானுமே தூங்கிட்டு தான் ஓடிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ நாய்ஸாக இருக்குது. அப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அங்கேருந்து போலீஸ்கார் சொன்ன மாதிரி காப்பில் பீச்சுக்கு கிளம்பணும். ஸோ காப்பில் பீச்சில் டென்ட் பிச் பண்ணுற மாதிரி அங்கே அவ்வளோ சேஃபாக தெரியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் வேறு ஏதாவது பெட்ரோல் பங்காக இருக்க பார்த்துட்டு அங்கே போகும்போது அதுவும் க்ளோஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்ட்ரேஞ்சாக ஒருத்தர் வந்தார் எங்களை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவர் எங்களை கூப்பிட்டாரு. நீங்கள் ரூம் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லை அப்படின்னு சொன்னோம். எங்ககிட்ட ஷெட்டு இருக்குது, நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கணுங்க எங்களை நிறைய வாட்டி கூப்பிட்டுட்டே இருந்தார், கம்பல் பண்ணிட்டே இருந்தார். ஸோ எங்களுக்கு அது சேஃபாக படலை. ஸோ நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அவர் என்ன நம்பி வாங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து ஹைவேல போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அது பார்ட் 5ல் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். Bye.